ஹாய் பட்டுச்சுட்டேஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அதாவது மரியாதை ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீதி வழங்கிட்டு இருந்தார். அதாவது ஏதாவது சண்டை போட்டுட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சரியான தீர்ப்பு வழங்குவார். அந்த ஊர்லேயே அவருக்கு தான் அதிக செல்வாக்கு இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு பேர் மரியாதை ராமன். ஏன்னா கரெக்டாக நீதி சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவங்கக்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. அதாவது ஒரு வணிகரும் ஒரு உழவரும் 2 பேரும் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த வணிகர் சொல்கிறாரு, ஐயா, அந்த உழவர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்காக எங்கிட்ட இருந்த யானையை கடனாக கேட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டு ஊர்வலத்துக்காக யானையை கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த யானை இப்போது ஊர்வலத்தில் போகும்போது இறந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு அதே மாதிரி யானையை வாங்கி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த உழவர் வருத்தப்படுறாரு. ஐயா, யானை தற்செயலாக இறந்து போயிடுச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டினா வேறு ஒரு யானை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இவர் எதுவுமே வேண்டாம், எனக்கு அதே யானை தான் வேணும்னு கேட்குறாரு. நான் என்னங்கய்யா பண்ணட்டும்? இதுக்கு நீங்கள் தான் சரியான தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, உடனே அந்த மரியாதை ராமன் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி, நாளைக்கு நீங்கள் இதே நேரத்துக்கு இங்கே வாங்க, சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நாளைக்கு உங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு நான் அவரை தான் அனுப்புவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு கதவு வெளிக்கதவு இருக்குது இல்லையா, நடக்கதவு, அதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பானையெல்லாம் அடுக்கி வைங்க. நல்லா அடுக்கி வச்சுட்டு கதவை தாழ்பால் போடாமல் சும்மா சாத்தி வைங்க. அவர் உங்களை கூப்பிடுறதுக்காக வேகமாக அதுக்கப்புறம் நடக்கிறத நாம் பார்த்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. அடுத்த நாள் அவர் மரியாதை ராமன் சொன்ன மாதிரி கதவுக்கு பின்னாடி நிறைய பானைகளை அடுக்கி வைக்கிறார். அப்புறம் இந்த வணிகர் போகிறாரா, போன உடனே நீங்கள் போய் அந்த உழவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த உழவர் அந்த வணிகர் வேகமாக கதவை தள்ளுறார். தள்ளுன வேகத்தில் என்ன ஆகுது, எல்லாம் உடஞ்சி போச்சு பானையெல்லாம். அப்புறம் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு, சாரி, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற வேகத்தில் கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உழவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இதே மாதிரி பானைகள் தான் வேணும், இதே மாதிரி பழைய பானை எனக்கு வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி வாங்க, நம்ம மரியாதை ராமன்கிட்டயே போய் நீதி கேட்கலாம் அப்படின்னு மறுபடியும் 2 பேரும் போகிறாங்க. அப்போ அந்த வணிகர் சொல்கிறாரு, ஐயா, நான் தெரியாமல் தான் பானையை உடைச்சிட்டேன், இவர் கதவுக்கு பின்னாடி பானை வச்சுருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதே மாதிரி பழைய பானை தான் வேணும் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் பானை உடைஞ்சதுக்கு வேணால் காசு கொடுத்துட்றேன், இல்லைன்னா வேறு பானை வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் வணிகர். அதுக்கு உழவர், இல்லவே இல்லை, எனக்கு என்னுடைய பானைகள் தான் வேணும், அதே மாதிரி பழைய பானை வேணும் அப்படி சொல்கிறாரு. உடனே மரியாதை ராமன் சொல்கிறாரு, நீங்கள் இறந்து போன அதே யானை தான் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, உழவர் என்ன கேட்குறாரு, எனக்கு அந்த பழைய பானைகள் தான் வேணும்னு கேட்குறாரு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, 2 பேர்த்துக்கும் அது கிடைக்காது இல்லையா, உங்களுக்கும் யானை கிடைக்காது, அவருக்கும் பழைய பானை கிடைக்காது. அதனால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போச்சு. அதனால் தயவு செஞ்சு 2 பேரும் இங்கேருந்து போயிடுங்க, இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நமக்கு என்ன தெரியுது, ஆத்திரப்பட்டு நம்ம யார்கிட்டேயும் எதையும் சொல்லக்கூடாது. அவர் கரெக்டாக அவர் என்ன சொன்னார், நான் யானைக்கு காசு தரேன், வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வேறு ஒரு யானை வாங்கி தரேன்னு சொன்னார். அந்த வணிகர் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு யானையும் கிடச்சிருக்கும், இல்லாட்டி காசாவது கிடச்சிருக்கும். இப்போ 2ம் இல்லாமல் போயிடுச்சா. அதனால் நம்ம யார்கிட்டேயும் ஆத்திரப்பட்டு எதையும் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.